எல்லோருக்கும் வணக்கம். பிரைஸ் தி லார்ட். நாம் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். நம் கர்த்தர் நல்லவர். அவர் மகா கிருபையும் இரக்கமும் தயவும் அன்பும் உள்ள தேவன். அவர் எல்லா மக்களையும் நேசிக்கிறார். ஆதலால் தான் தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் இயேசுவியை இந்த உலகத்தில் உலக இரட்சகராக அனுப்பினார். அவர் இந்த உலகத்தில் வந்தார். எல்லா மக்களுடைய மீறுதல் அக்கிரமம் பாவங்களை சுமந்து தீர்த்து விட்டார். இப்பொழுது எல்லாரையும் மனம் திரும்பி தம்முடன் வரும்படிதான் அழைக்கிறார். உண்மையாக மனம் திரும்பி அவரிடத்தில் வந்து அவரிலே நிலைத்து நிற்கிறவனுக்கு நிச்சயமாக அவர் சொல்லப்பட்ட வாக்கு தத்தங்கள் அனைத்தும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் உண்டாகும். இது சத்தியம். சத்தியத்தை அறியுங்கள். சத்தியம் ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கும். இதனால இயேசுவின் ரத்தம் சிந்தப்படாமல் பாவ மன்னிப்பு இல்லை. இந்த வேத புத்தகத்திலே தெளிவாக எல்லா இடத்திலும் நாங்கள் கவனித்து பார்க்கலாம். பாவங்களை மன்னிக்கும்படி ஏதாவது செய்ய வேண்டும் என்று ரத்தம் சிந்தப்பட்டது பழைய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாட்டில் இயேசுவே பலியாடாக வந்து உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்தார். ஆதலால் பாவம் எங்கள் வாழ்க்கையில் இருக்கும் மட்டும் எங்கள் வாழ்க்கை ஒருபோதும் நன்றாக இருக்க மாட்டாது. நாங்கள் பாவத்தில் நிலைத்திருந்தால் அதன் தண்டனை நிச்சயம் மரணம். நாங்கள் இத்தனை பேருக்கு ஒழித்து விளையாட்டு காட்டி பாவத்தில் தொடர்ந்து வாழ்ந்தாலும் நிச்சயமாக அந்த பாவம் எங்களை ஒரு நாளைக்கு வெளிப்படுத்தி காட்டும் நாங்கள் யார் என்பதை. இந்த இடத்தில் பாருங்கள், லெவிட்டிகஸ் லேவியராகவும் 17:11 இவ்வண்ணமாக காண்கிறோம். மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்துமாவுக்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே. எங்கள் இந்த உடம்பிலே ஆவி ஆத்மா சரீரங்கள் இருக்கிறபடியாத்தான் நாங்கள் உயிரோடு இருக்கிறோம். இந்த ஆத்மா நியாய தீர்ப்பு நாளுக்கு போகும். அந்த ஆத்மாவுக்காக இந்த ரத்தங்கள் சிந்தப்படும் போது ஆட்டு ரத்தங்கள் சிந்தப்பட்டு ஒரு பாவ மன்னிப்பை பழைய ஏற்பாட்டில் கொடுக்க ஒரு வழி ஆண்டவராகிய கர்த்தர் மோசேக்கு பிரமாணங்களை கொடுத்தார். அதன்படி அவர்கள் ஒவ்வொரு வருடமும் செய்து வந்தார்கள். ஆனால் இந்த கடைசி காலத்தில், கிருபையின் காலத்தில் நாங்கள் பார்க்கிறோம், இயேசுவே பலியாடாக வந்தார் என்று. இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அந்த தேவ ஆட்டுக்குட்டியானவர் இந்த உலகத்தில் வந்து எல்லாருடைய மீறுதல் அக்கிரமம் பாவங்களையும் சுமந்து தீர்த்து விட்டார். இப்பொழுது எல்லா மக்களையும் மனம் திரும்பி தம்முடன் வரும்படிதான் அழைக்கிறார். இங்கு பாருங்கள், எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 22 வசனம் இவ்வண்ணமாக சொல்கிறது. நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு ஒருபோதும் உண்டாகாது. எங்கள் சுய முயற்சியிலே நாங்கள் இந்த பாவத்தை மேற்கொண்டு வாழ முடியும் என்று நினைத்து வாழ்ந்தாலும் அது ஒருபோதும் முடியாது. ஏனென்றால் ஆதாமிடத்திலிருந்து பாவம் வந்தது. அந்த பாவம் எல்லா மக்களையும் ஆட்கொண்டுள்ளது. அந்த பாவத்தின் தண்டனை மரணம். இதிலிருந்து ஒருவராலும் தப்ப முடியாது. இதை தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு மனம் இருந்தால் இயேசுவிடம் மட்டும்தான் வரணும். ஏனென்றால் இயேசுதான் இந்த கடைசி காலத்தில் எல்லாருடைய மீறுதல் அக்கிரமம் பாவங்களையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். இப்பொழுது எல்லாம் முடிந்தது என்று தன்னுடைய சிலுவையிலே இருக்கும் போதே சொல்லி தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்தார் என்று வேத வார்த்தை தெளிவாக சொல்கிறது. ஆதலால் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எங்கள் பாவங்களை தொடர்ந்து செய்யாமல் விட்டுட்டு அவர் எங்களுக்கு தந்த விடுதலையை நம்பி அதை ஏற்றுக்கொண்டு அதை விசுவாசித்து தேவனுக்கு நன்றி சொல்லி அவருக்கு பிரியமான முறையில் இன்று முதல் வாழ வேண்டும். அதைத்தான் அவர் எல்லா மக்களிடமும் எதிர்பார்க்கிறார். ஏனென்றால் கடந்த கால பாவங்களை அவர் தன்னுடைய இரத்தத்தால கிருபையாய் கழுவி விடுகிறார். இப்பொழுது நாங்கள் செய்தாலும் நாங்கள் உண்மையா தேவனிடத்தில் வரும்போது தேவன் ஒருபோதும் கைவிட மாட்டார். ஏனென்றால் அவர் மாறாதவர், நேற்றும் என்றும் மாறாதவர். அவரிடத்தில் வரும்போது அவர் பாவ மன்னிப்பு கொடுக்கிறார். ஆதலால் தான் பாவிகள் அனைவரும் இயேசுவை நோக்கி வருகிறார்கள். அதே போலத்தான் நாங்கள் இப்பொழுது இந்த உலகத்தில் வாழ்கிறோம். நாங்களும் எங்கள் சுய நிலைமையை உணர்ந்தவர்களாய் இயேசுவை நோக்கி பார்த்தால்
நிச்சயமாக மெய்யான விடுதலையான வாழ்வு உண்டு. இது சத்தியம். சத்தியத்தை அறியுங்கள். சத்தியம் உங்கள் ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கும். May God be with you.